ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூ தான் கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கணும், கான்செப்டில் எவ்வளோ அட்டன் பண்ணலாம், அவுட் சோர்ஸ் புக்கை வந்து என்னென்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி தமிழில் வந்து அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, 20லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. ஆனால் இந்த அவுட் சோர்ஸ் புக்கை பொறுத்தளவில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11-12 புக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு புக்லேருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறதுனால தான் இங்கே பிரச்சனையே கரெக்டுங்களா? அவங்க ரெகுலராக இந்த புக்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புக்லேருந்து கேட்கறதுனால எந்தெந்த புக்லாம் இந்த குரூப் 4 குரூப் 2 கேட்டாங்களோ அது அத்தனையுமே நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளம் இளங்குமரனார் புக்கு, அதே மாதிரி மரபு தொடர் அகரவரிசை, ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஸோ பழமொழி 400 புலியூர் கேசரி அவர்கள் புக்கு கரெக்டுங்களா? அதே மாதிரி கலைச்சொல் பேரகராதி, ஆட்சி சொல் அகராதி, அயற்சொல் கையேடு, மயங்கொலி சொல் அகராதி. ஓகே, அதே மாதிரி தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா புக்கு, தமிழ் இலக்கணம் தேவிரா அவர்கள் புக்கு, அதே மாதிரி தமிழ் அகரமுதலி புக்கு, அதே மாதிரி பயன்முறை தமிழ் புக்கு, அதே மாதிரி பழமொழி ஜெகநாதன் அவர்களுடைய புக்கு கரெக்டுங்களா?